Hello guys, welcome back to our channel. My name is Anandita and today's video is Senthil Gondavati sir's comedy video which we have started I think 3 days back, and this is the full comedy, yes madam full comedy. We have Prabhu sir here in this movie, and of course Senthil and Gondavati sir combo, which is quite famous, which is our favorite, and yes, we just love. The first part was so much hilarious, and yes, I think second part will be much more hilarious. ये pretty long video है, तो इसमें हम part by part करके हम video reaction दे रहे हैं. So it's looking very nice. They both are behaving like Tom and Jerry sort of situation, and like बहुत अच्छा लग रहा है देखने में. Okay, so part 2 शुरू करते हैं, but उससे पहले if you're new to this channel, please do subscribe and also click on the notification bell, and don't forget to follow us on Instagram. तो चलो शुरू करते हैं. புடிச்சக்க ஊர்மிளா என்னங்க கேட் ஊர்மிளா என்ன பிடிச்சிருக்கா? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு பாட. ऐसे काम होता है इसमें. क्या बात है. इसको मिल गया अभी. इसको मिल गया. என்னது என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில இருந்துச்சு கம்பெனி திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலைய ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? ஐயோ எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. செய் ராசா செய். ஸ்டாப். லாஸ்ட் லைன் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கர்மாந்திரம் முடிச்சுல போங்கடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பா? அவன் தான் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா டம்டி. வாடா. கம்மிங் யூ கால் மீ. யா நீ தான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி வேர் இட் இஸ். ஆஹா, அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. பாரு கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கான் பாரு. தச்சி ஆம். இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். டேய் உனக்குன்னு ஒரு இல்ல அத போய் விட்டுறா போடா. தச்சே ஆமா இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருந்தானே இங்க. இருக்கனே. டேய் கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறிக்கிட்டு இருக்கனே. பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா போடா. உட்கார் வா வேலை செய். மிஸ்டர் கணேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்தா? அதெல்லாம் இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது? என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? ஐயோ நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு தோர்த்துறா. இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. இரு என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே 500 ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய். நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? அவளுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி. ஹோட்டல்ல போய் தங்க. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவான்? பிரதர் கொஞ்சம் இருங்க. ஐயா இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீ வரணும். சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை, 2 பேர் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல நான் பின்னாடியே வரியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே நீ ஜபர்தஸ்தா வராத. அடக்கி வாசி. என்ன பிரதர் முதல்ல வீட்டுக்கு வந்து இப்படி கலாட்டா பண்றீங்க? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன என் தப்பு? இப்படி ஒரு அலிபாபா குகையில தங்கி இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. பிரதர் நான் கொடுத்த அட்வான்ஸ்க்கு இந்த குகையே மேலு. இங்க பாருங்க, நீங்க உள்ள போறத பாத்துருக்கேன், வெளியே வரத பாத்துருக்கேன். இப்படி மாடியில தங்கி இருக்கே சொல்லிருக்கலாம் இல்லையா? நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் மாடியில் தங்கியிருக்கேன் மைக் செட் வச்சு சொல்றேன். பிரதர் 6 மாசம் வாடகை பாக்கி. சத்தம் போட்டு பேசாதீங்க. வீட்டுக்காரன் ஜம்ப் பண்ணி மேல வந்தா நம்ம 3 பேர் அவுட்ல நிக்கணும். லட்சுமணன், ராமன், சீதை 14 வருஷம் காட்டுக்குள்ள சிட்டிய பார்க்கவே முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? என்ன பாக்கின்னு சொன்னா நீங்க கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல. என்ன 500 ரூபாய் கொடுத்ததுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கிடைக்கும். என்னது 500 ரூபாய் கொடுத்தாரா? அது வேற யாருக்கோ கொடுத்தாரு. நீங்க போங்க. டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டா சரியா போடும். ஏய் போய் ஒரு கப் காபி கொண்டா. காபி தூள் இல்ல. ஒரு டீ கொண்டா. சக்கரை இல்ல.
சரி ஒரு முட்டை உடைச்சு போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. கோழி செத்து போச்சு. கோழி எல்லாம் செத்து போகுது, நீ ஏன் உயிரோட இருக்க? உள்ள வா சொல்றேன். ஏய் நில்லுடி, என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போற? பிரதர் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பிரதர். ஐயோ சிஸ்டர், எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா போதும். ஏன் தண்ணி கேக்குறீங்க? இப்ப நான் கேட்டதெல்லாம் இல்லையா? மொத்தமா வாங்கி போட்டுருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க பிரதர். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொம்பளைகளை இப்படி மூஞ்சிய கோணா வச்சு பேசுறது பிரதர், அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உள்ள போனா கஞ்சி கஞ்சி ஐயோ. ஹலோ பத்மா, பத்மா வெளியில என்னமோ ரொம்ப சவுண்ட் விட்டீங்க. இல்ல அது ஒண்ணு சவுண்ட் இல்ல. என் ஃப்ரெண்ட் டென்ஷனா வந்தாரு, அதே டென்ஷன் நான். அப்படியே அதுக்கு என்கிட்டயே பந்தாவா? உன்கிட்ட பந்தா பண்ண முடியுமா? நீ என் ஒய்ஃப் ஆச்சே. பின்னென்ன, காஃபியை போடு, டீயை போடு, முட்டையை போடுன்றீங்க. வீட்டுல இருந்தா தானே போடுறதுக்கு. வாங்குற சம்பளத்துல 3/4 ஒயின் ஷாப் கொடுத்துட்டு வந்துறீங்க. மீதி பணத்துல அரிசியை கூட வாங்க முடியல. மளிகை கடைக்காரன் என்ன என் மச்சானா? அவனையா உன் மச்சான் ஆக்குற? பாரிம குறை குறை. உன்னை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல பொண்ணுன்னு சொல்லிருக்கேன். வேற டேமேஜ் ஆக்காத. சரி, சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன்? 2 தோசை மட்டும் இருக்கு. ஏன் இன்னும் 2 சுட்டா கெட்டு போயிருவியா? தட்டில மாவு இருந்தா தானே. பாரிம குறை குறை. இந்த 2 தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல, அவருக்கே பத்தாது, அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது? 2 பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க. ஓ டிவைட், அதாவது கப் டீய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன். அதேதான். சரி, நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த 2 தோசை எடுத்து வை. அந்த தோசையை நான் என்ன பாடுபடுத்துறேன் பார். எடுத்துடு. என்ன தோசை இது? வெரைட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கேன். இத மனசு மாறாடே. ஏன் பிரதர், நல்ல பூ மாதிரி இருக்கே பிரதர். என்னது வைங்க பிரதர்? என்ன மனசு சாப்பிடுவானா அத? நீங்க பாக்காத தோசையா? எத்தனை பேப்பர் ரோஸ் சாப்பிட்டுருப்பீங்க. விருந்தாளி வந்து இதை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டா யார் பதில் சொல்றது? என்ன பிரதர், இத சாப்பிடுறதுக்கு பட்டினி கிடக்கலாம் பிரதர். அதெல்லாம் இல்ல பிரதர். எழுந்திருங்க பிரதர். இத எடுத்துட்டு போய் உள்ள வை. எடுத்துட்டு போய் உள்ள வைடே பிரதர். வாங்க என்ன பிரதர். பிரதர் சாப்பிடலையா? ராமகிருஷ்ணன் பிரதர் நல்ல தூங்குது பாட்டி. ஹேய் பத்மா, பத்மா. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு, இப்ப போய் இதெல்லாம்? அச்சோ, நான் அதுக்கு கூப்பிடலடி. பசி தாங்க முடியல. அந்த 2 தோசை எடுத்து வச்சிருக்கியே, அதை கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன். உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. ஆமாமா, உன்னை கட்டியதுக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம். இந்தாங்க. ஏய் சட்னி எங்கடி? இல்ல பரவாயில்ல, அப்படியே திங்க பிரதர். எனக்கு ஒண்ணு, எனக்கு தோசை வேண்டாம். என்னங்க, என்ன? பத்திரமா போயிட்டு வாங்க. வேலைக்கு போற புருஷனை பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளா? சென்டிமெண்டா? போடி போடி. வரட்டும் பார்க்கலாம். ஏய், இப்ப எதுக்கு சிரிச்ச? நான் சிரிச்சா உனக்கு என்னையா? சும்மா போற என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது பிரதர். என்ன சும்மா போற ஒரு பார்த்து நக்கலா சிரிக்கிறியாமா? எனக்கு வாய் இருக்கு, நான் சிரிக்கிறேன். ஓ, வாய் இருந்தா சிரிச்சிருவியா? அப்ப எங்களுக்கு வாய் இல்ல, மூக்கு மட்டும் தான் இருக்கா? பிரதர் சிரிங்க பிரதர். ஹலோ, நாங்க பேப்பரை பார்த்து சிரிக்கிறோம். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஐயோ, பேப்பரை பார்த்து சிரிக்க சரியான பைத்தியம். ஆமா ஆமா, பைத்தியம் தான். பைத்தியமா பிரதர்? கடிச்சு வச்சிருக்க கமான் பிரதர். அவ என்ன கடிக்கிறது? நான் அவளை கடிக்கிறேன். நீங்க என்ன பிரதர் டாக் ரேஞ்ச் போறீங்க? வாங்க பிரதர். ஏ லூசு, சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன். கடிச்சு வச்சிரங்க. போங்க போங்க, தெருவுக்கு போனாதான் தெரியும் யார் லூசுன்னு. அவளை விட மாட்டேன் பிரதர். விடாம என்ன பண்ண போறீங்க? ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லி இவளை விரட்டிடுறேன். ஐயா, அவன் இந்த வீட்டுல குடியிருக்கல. நேத்துக்கு டான்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஆட்டக்காரி தான் குடியிருக்கிறா. இவ ஓசியில சும்மா கெஸ்டா வந்து தங்கி இருக்கா. இப்ப நீங்க என் வீட்டுல வந்து தங்கிருக்கீங்களா? அது மாதிரி. அப்ப நான் ஓசின்னு சொல்றீங்களா? நீங்க 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அது எத்தனை நாளைக்கு வரும்னு யோசிக்கணும்ல. சிங்கிள் டீ சாப்பிட்டாலே 2000 ரூபாய். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன பிரதர், நேத்து சண்டை நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ என்ன பார்த்து எப்படி சிரிக்கலாம்? இல்லன்னா பைத்தியக்கார மாதிரி தெரியல. ஐயோ, அவளை நினைச்சாவே டார்ச்சர் ஆகும்னு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. ஐயோ, இங்க நின்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நீங்க வாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரதர்? நான் கன்சியூமர் கோர்ட் போறது அவளுக்கு தெரியாது. என்ன கிறுக்கே நினைச்சிட்டு இருக்கால, அவளை பேச்சிடுவேன் பிச்சு. நீ வேணா பாருங்க பிரதர். கொஞ்சம் இருங்க. ஏன்டா சிரிச்சீங்க? பைத்தியத்தோட வந்தா சிரிக்காம என்ன பண்றது? பைத்தியமா? யாரா? தோ அதே. அதா? டேய், அவர் பைத்தியமா? தோ போட்டுக்கிட்ட இத பாரு. ஆமா. ஓ, இத பாத்துட்டு தான் அவ பைத்தியம்னு சொன்னாளா? ஆமாண்டா, இந்த புடிச்சுக்கா. பிரதர், நீங்க சொன்னது கரெக்ட். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டாம். அந்த பொண்ணை 2ல 1 இல்ல 3ல 1 பாத்துறோம். அதுக்கு முன்னாடி பார்ல போய் ஏத்துறோம். ஏத்துறோம். கம் ஆன். டேய், சட்டை போடுற. போட்டேன்.
பிரதர் அந்த பொண்ணை இன்னைக்கு விடவே கூடாது. கவலையே படாத, வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன். பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலேயே நாரடிச்சுட்டான். அந்த பொண்ணு 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன். என்ன 1 2 3 4 பிரதர் வாசலிங்க. பிரதர் வீடு இங்க இருக்கு. கதவு தர வா வழியா. நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம் தெரிஞ்சிட்டு உள்ள பூந்துட்டியா? தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர். அப்படி சொல்லாதான் பிரதர் பயப்படுவா. ஏத்து ஏத்து ஏத்து. கதவு தரம என்ன இழிச்சவே நினைச்சியா நீ? எங்களை என்ன இழிச்சவே நினைச்சியா நீ? உங்களை என்ன பண்றேன் பாரு. ஆமாமா வேண்டாமா, தண்ணி போட்டு வந்திருக்காங்க, நமக்கு எதுக்குமா பிரச்சனை? ராணிமா கூட ஊர்ல இல்ல, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வா நீ. பிரதர் மீசையா? அவ பொம்பளை பிரதர். மஞ்ச பூசுற பொம்பளையா இருந்தா வெளியே வாடி நீ. பிரதர் இப்ப எவையா பொம்பளை மஞ்ச பூசுறா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏய் பிளடி வாமான் வெளியே. மேனா லேடி. ஏய் வாடி வெளியே. ஏய் ஐயோ என்னால பொறுக்கவே முடியல. பாரு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நான் விட போறதுமா? என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் பண்ணி பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க. பைத்தியமா? என்னையா எப்போ? சாரி டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர். பிரதர் நம்ம சவுண்ட் விட்டதுல பார்ட்டி சைலண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க, என் பொண்டாட்டி அங்கிருந்து கரண்டி. சிஸ்டர் போலீஸ்க்கு வேணா போன் பண்ணுங்க. ஆமா போலீஸுக்கா? இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன். Okay, so I have to stop here because ये सीन बहुत दूर तक चल रहा है and I think इसके बाद वो पुलिस स्टेशन नहीं मेंटल हॉस्पिटल में फ़ोन करेगी और सब आके मतलब इस लोगों को लेके जाएगा. Seriously, this movie is having something, you know, like I don't know whether it's a very super hit movie or a very mediocre movie. I really don't know, but it's seeming like whenever this movie comes to the TV, comes to the channel, I mean like the TV channel like Saturday or Sunday को, you guys मतलब जो भी तमिल people है, they I think might not get up from the sofa or from the couch and they will keep on seeing this movie, right? You know, I just can relate because हमारे हिंदी में भी ऐसा टाइप का कुछ मूवी है जो इतना ज़्यादा टेम्पटिंग है, इतना ज़्यादा आई कैचिंग है कि you cannot even, you know, leave your sofa. You just have to finish the whole movie and then only you will think of, you know, doing something else. This movie is that kind of movie. What I can feel because मुझे इतना ज़्यादा आई कैची लग रहा है, मुझे इतना ज़्यादा लग रहा है कि मैं पूरा कंप्लीट करके फिर जाऊँ, बट आई हैव टू, यू नो, फिनिश पार्ट बाय पार्ट बिकॉज सेकेंड पार्ट हो गया, अभी थर्ड पार्ट या फोर्थ पार्ट तक हम करेंगे. दैट इज़ वाई आई हैव टू, यू नो, स्टॉप इन बिटवीन. बट डेफिनेटली दिस इज़ हैविंग अ वेरी स्वीट फॉर्म ऑफ कॉमेडी, वेरी गुड स्टोरी लाइन एंड ऑल्सो मतलब वो जो नोक झोंक है ना, मतलब ये दोस्तों के बीच में, दैट इज़ ऑल्सो वेरी वेरी गुड एक्चुअली. प्रभु सर का मूवी इज़ ऑलवेज ऑसम. ही इज़ अ फिनोमिनल एक्टर एंड ऑल्सो एज वेल एज सेंथिल एंड गोंदवनी सर. वो मतलब वो तो अलग से बोलने की कोई ज़रूरत नहीं है. देयर इज़ नो, you know, meaning to tell elaborately or tell again and again that Senthil and Gondavani sir is the ultimate combo out there, right? And yeah, this kind of movie अभी नहीं बनता है. वही हम मतलब मैं इतना ज़्यादा disappoint होती हूँ. Recently I have seen one movie from Bollywood and we were so disappointed because the storyline is very, you know, very bad. The story, the whole direction of the movie is very bad. The whole execution is very bad. So nowadays people always think about getting money, you know, like I don't know why they are not implementing the real talent or why they are not doing the proper justice to all the characters or proper justice using the true talent. I'm not saying that there are lesser talent in Bollywood or in other film industry. The talented people are there, but I don't know, it's a lacking of what I really don't know, direction, or might be the poor storyline, poor execution maybe. But this kind of movie, the golden era, these are always like superb and never felt us disappointed, you know, like we always are feeling very happy, very satisfied and
we are just like, oh, wow, we have seen something like today, like that, right? Now also ये movie बहुत पुरानी है, I know 90s के time का होगा, but now also in 2023 also we are just watching this movie repeatedly. If it comes in the TV channel every day, we might be sitting and seeing this movie every single day, right? क्योंकि इसमें वो सब खूबियाँ था, वो सब ब्यूटीफुल जो थिंग है वो था, बट अभी के मूवी में बहुत पोर सब चीज़, एवरीथिंग इज़ वेरी बैड एक्चुअली अभी नाउ इट इज़ मूवीज आई एम टॉकिंग अबाउट. So yes, that is it for today's video. Really enjoyed it, and soon coming up with the next part, so stay tuned for that. And if you have any suggestions on Vadivelu sir's movie, please let us know in the comment bar, because I think we have covered pretty much every videos of Vadivelu sir, every movies pretty much, not sure though. Please let us know in the comment bar. And yes, अगर आप हमारे चैनल पे नए हैं तो please do subscribe and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.